நம்ம என்னன்னா எப்படின்னா 100% எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெரி கால்குலேட்டிவ். இது நம்ம எப்பவுமே எப்படின்னா எனக்கு இவ்வளோ பிடிக்கும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், வெரி வெரி நைஸ், இந்த மெசேஜ்ல எல்லாம் போடுற மாதிரி வெரி வெரி குட் மார்னிங், வெரி வெரி நைஸ். அப்புறம் சில பேர்லாம் மார்னிங் அப்படிம்பாங்க, வெறும் மார்னிங், அது குட்டுன்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நற்காலை வணக்கம்ங்கிறது தான் குட் மார்னிங். அதுவே நம்ம என்னன்னா மார்னிங் அப்புறம் அப்படின்னு ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாரனா வணக்கம்லாம் எதுக்கு, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் பார்க்குறவங்களுக்கெல்லாம் சொன்னோம்னா நமக்கு தான் நல்லது. அது குட் மார்னிங் இல்லைன்னாலும் குட் மார்னிங்காக ஆக்கிரும். ஆனால் நம்ம என்னன்னா இவனே நமக்கு ஆகாதுங்க, ஆனால் இவனுக்கு போய் குட் மார்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம். பார்த்தாலும் கூட வந்துட்டு இருந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். ஓகே, ஸோ தட் இஸ் ஆக்ஷன் மைண்ட். ஓகே, ஸோ தட் இஸ் என்னன்னா கன்சிடரிங் நம்ம என்னன்னா இவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்றது இல்லை, இவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத வந்து மெஷரபிளாக என்னன்னா 100% முழுமையான என்னை பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து முழுமையான. அப்போ இது வந்து என்னன்னா உங்களுடைய செல்ஃப், இது வந்து சைக்காலஜியில் என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரோஸ்பெக்ஷன். ஓகே, என்ன வந்து நான் நேசிக்கிறேன், அதனால நான் மற்றவங்களையும் நேசிக்கிறேன் அப்படின்னு. அப்போ நம்மளை வந்து நமக்கு பிடிச்சாதான் நமக்கு என்ன பண்ண தோணும், எல்லாத்தையுமே அனலைஸ் பண்றதுக்கு தோணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து. அப்புறம் தொழில் இணக்கமாக வேலை செய்யுங்கள். ஒரு பாண்ட் இருக்கணும், கடமையேன்னு செய்வாங்க. ஏப்பா அந்த ஃபைலை போய் எடுத்துட்டு வா அப்படின்னா என்னன்னு தெரியாது, ஏதுன்னு தெரியாது, கேட்டாங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தேன், அவ்வளோதான். அப்போ சரிப்பா என்ன நம்பர்னு பாரு, என்ன டேட்டுன்னு பாரு, அதுக்கப்புறம் தான் என்னன்னா அப்படின்னு நினைக்கிறேன், இது அதுவா இருக்கும்னு நினைக்கிறேன், இதுவா. அப்போ ஏன் ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க அப்படின்னா ஒரு இம்பாக்ட், நீங்க ஒரு லைனாவது அந்த ஒரு சென்டென்ஸாவது அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பாண்டிங், அப்போ ஒரு ஒர்க், எனி டைப் ஆஃப் ஒர்க் அப்படிங்கும் போது இஃப் இட் இஸ் வீட்லன்னாலும் கூட நீங்க என்ன பண்ணணும்னா, என்னங்க இன்னைக்கு எப்படி இருந்த சமையல் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்காரம்மா கேட்குறாங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க, அப்படிம்பாங்க. அப்புறம் பரவாயில்ல எப்போ விட ஒரே மாதிரி தானே இருக்கு, இதுல என்ன கேள்வி அப்படிம்பாங்க. ஆனா நல்லா இருக்குன்னு ஒரு பதில் வாங்குறது கூட ரொம்ப கஷ்டம். ஓகே, நல்ல சொல்லவே மாட்டாங்க மேடம். இந்த டிபேட் வச்சோம்னா இன்னைக்கு முடியாது. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் சார் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. சரிங்க சார், இந்த பொங்கலுக்கு 50,000 ரூபாய்க்கு ஒரே புடவை 50,000 ரூபாய்க்கு கேட்குறாங்க, வாங்கி தருவீங்களா? பார்த்தீங்களா? நம்ம இன்னைக்கே கூட்டு போய் இல்லை ஒரு ஸ்ரீதேவியில போய் வாங்கி கொடுக்க சொல்ற மாதிரியும் பார்த்தீங்களா, மனசுல ஒரு அதாவது எப்படின்னா இது ஒரு வேலையா தான் நினைக்கிறீங்க. அப்போ எவ்வளவு பாவம் பாருங்க. இதே வீட்டுக்காரம்மா பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னா எவ்வளவு கவலைப்படுவாங்க. ஏயா அத்தனை பேருக்கு முன்னாடி கேக்குறாங்க, நீ ஒரு பொய்னாச்சுக்காத போலாம் வாங்கி தருவேன்னு ஒரு பொய்ய சொல்றதுக்கு என்னையா இத்தனை பேர் முன்னாடி என்னை மானத்தை வாங்கினேன் அப்படின்னு கண்டிப்பா நாங்க போன் பண்ணியாவது இதை சொல்லி தருவேன். நாங்க கண்டிப்பா பார்த்து சொல்லிருங்க மேடம். கண்டிப்பா நீங்க இந்த பார்ட்டை நீங்க கிளியர் பண்றீங்க சரியா? ஒரு பேச்சுக்கு தான், ஆனா அந்த கம்ப்ளீட்னஸ் நம்ம கொடுக்கறது இல்லை. ஓகே, அப்ப சின்ன சின்ன ப்ளஷர் நம்மளுடைய மைண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கோம். லுக்கிங் குட், நல்லா ஸ்மார்ட்டா இருக்கீங்க, ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கீங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய மைண்டை எப்பவுமே என்ன பண்ணிட்டே இருக்கு, எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, அந்த ப்ளஷர் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இனிமே அதை வந்து உருவாக்கிக்கணும். பிகாஸ் ஏன் அப்படின்னா இதுதான் பர்சனாலிட்டி. ஓகே, பர்சனாலிட்டிங்கிறது என்னன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நீங்கள் ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒன்று ப்ரிடிக்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் சொன்னீங்க இல்லையா, சைக்காலஜி பற்றி சொன்னீங்க இல்லையா, அதுதான் பர்சனாலிட்டியும் கூட. ஓகே, அப்போ என்ன அப்படின்னா இல்லாததை ஒன்றை எப்படி மேடம் சொல்ல முடியும் அப்படின்னுலாம் அதை வந்தெல்லாம் யாரும் பார்க்க போகிறது இல்லை. பட் ஜஸ்ட் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இஸ் இம்ப்ரூவிங் யோர் செல்ஃப். ஓகே, உங்களையே
நீங்க உங்களுக்கு அறியாமல் மேம்படுத்த போறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், சொல்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அதை பண்ணலாம். ஸோ சின்ன சின்ன வித்தியாசம் காண்பீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இஃப் இட் இஸ் பாசிபிள் இருந்தால் இதை பண்ணலாம். என்னன்னா இதுக்கப்புறம் என்னன்னா கவுன்சிலிங்கிறது வந்து பெரிய இவ்வளோ டிகிரி படித்து இப்படி தான் வரணும்னு இல்லை. இப்போ இவரெல்லாம் பேசினார் இல்லைங்களா, ரொம்ப டெப்த்தாக சொன்னார். ஓகே, இவங்கெல்லாம் கிளாஸ் எடுக்க வச்சோம்னா நிஜமாவே ஒரு அடலசன்ட் ஸ்டூடெண்ட் வந்து மைண்ட் செட் மாற்ற முடியும். ஓகே, அப்போ அந்த அளவுக்கான விஷயங்கள் ஏன் சொல்ல வருது, சொல்ல முடியுது அப்படின்னா குவாலிட்டி, நம்மக்கிட்ட குவாலிட்டி ஏதாவது இருக்கணும். சும்மா டெய்லி வேலைக்கு போகிறோம், பிரச்சனைகளையே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்தடுத்த நாளை கிராஸ் பண்ணிடுறோம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கிற அனுபவங்களை ஒரு வார்த்தையில் இல்லை ஒரு பேராகிராஃபில் மட்டும் எழுதி வச்சுட்டு வாங்க. 365 நாள் அடுத்த நியூ இயர் அன்னைக்கு இதே நாள் நீங்கள் படித்து பாருங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய கதாசிரியர் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா ஒருத்தர்னால என்ன பண்ண முடியும், படிக்க முடியலனாலும் நீங்கள் பண்ணுற வேலையை என்ன பண்ணலாம், ரெக்கார்டிக்கல் ஆக்கிட்டு வரலாம். ஓகே, அதுவே உங்களை நீங்கள் படிக்கிற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ என்னன்னா அதை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சம்திங் எப்படின்னா இப்போ ஒரு டயட்டு சிம்பிள். இப்போ வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு பேஷண்ட் அப்படிதான் ஒரு கண்டினியூஸாக ஒரு 15 நாள் பிபி பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் ப்ளஸ் பிபி பார்த்துட்டு அவங்களுக்கு ப்ரெஷர் ஆக்சுவலாகவே இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போகலாம். பேரலைஸ்ட் வர்ற மாதிரியான ஸ்டேஜ், ஓகே, ஸ்ட்ரோக் ஆகுது அப்படின்னு. அப்போ எப்போவுமே செக் பண்ணும்போது என்னன்னா 169, 159, ஸோ 170 அப்படிலாம் ரீச் ஆகுது. ஸோ அப்போ லிப்ஸ் மட்டும் எனக்கு இப்படி கொஞ்சம் போன்ற மாதிரி இருக்குது மேடம் அப்படின்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு காஃபி டீயை வந்து சாப்பிடாதீங்க. அப்போ வித்தவுட் மில்கில் வந்து ஹாஃப் சுகரோட ஒரே ஒரு டீ மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் பஜ்ஜி போண்டா தயவு செய்து சாப்பிடாதீங்க, நான்வெஜ் விடுங்க, இதை ஒரு நாள் பண்ணிட்டு வந்து ப்ரெஷர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்போ அந்த டே வந்து என்னவா இருந்ததுன்னா 127 இருக்கு, 127, 111 அப்படி இருக்கு பிபி. அப்போ ஸோ இதை ரிவ்யூவே அவரே வந்து அடுத்த நாள் சாப்பிட்டுட்டு வந்தாரு. எகைன் பார்த்தீங்கன்னா 159. ஓகே, அப்போ பஜ்ஜி போண்டா நம்ம ஜஸ்ட் பஜ்ஜி போண்டான்னு தான் நினைக்கிறோம், ஆனால் வெளியில் போனால் இட்ஸ் கிரேவிங். அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா ஒரு டீயோட அது வடை சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் என்னன்னா அது வந்து ஹெல்த் இஷ்யூவாக மாறுது. ஓகே, ஸோ அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எகைன் அடுத்த நாள் சேஞ்ச் ஆகுது. அப்போ அவரே வந்து டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தெரியுது, ஸோ பிபி குறைக்கிறதுக்கு இதுதான் என்கிட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை கம்மி பண்ண பழகிக்கிறாங்க. ஓகே, அப்போ இங்கே இருக்கிறவங்க தொப்பை இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், பஜ்ஜி போண்டாவை கட் பண்ணணும். ஓகே, பார்த்தீங்களா? ஓகே, ஸோ அப்போ என்னன்னா அதை குறைச்சிக்க ட்ரை பண்ணணும். இல்லாட்டினா ஒரு பஜ்ஜி சாப்பிட்டோம்னா 3 ரவுண்டு நல்லா நடந்துருங்க, ஒரு 1 கிலோமீட்டர் நல்லா நடந்துருங்க. ஸோ அப்போ எவ்வளோ பஜ்ஜிக்கோ அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நடந்துருங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கணும் ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ இதுதான் இந்த நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து இந்த ஹெல்த் ரீதியாகவும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு மெடிடேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இது என்ன பேர் இதெல்லாம் பற்றி இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பாம் வச்சுக்கோங்க, உங்கள் தைஸ் மேலே வச்சுக்கோங்க. அந்த செல்ஃபோனில் சைலண்ட் போட்டு